கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ரட்சிப்பிலே பரிசுத்த ஆவியானவரின் பங்கு என்கின்ற இதிலே கடைசி பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் என்கின்ற தலைப்பிலே இதை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வசனங்கள் எப்படி இருக்குதா, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஸோ இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். இயேசு சொன்ன வார்த்தை, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நீங்க யோவான்லே 3ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்குறோம். அங்கே அந்த வாலிபன் இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது சொல்றாரு, நீங்க ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. ஏன்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய உள்ளங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எதற்குள்ளாக நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக 2 கொரிந்தியர் 3:3 அதை தொடர்ந்து 3:6 உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3:3 இது என்ன சொல்லுது? ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிறுவமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், கொரிந்தியராகிய உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்த ஊழியம் எப்படிப்பட்டதுன்னா, ஏதோ எழுத்தினால நாங்கள் பண்ணலை, நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே நாங்கள் அதை பண்ணியிருக்கிறோம். நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்றத சொல்கிறான். அடுத்தது கற்பனைகளினால் அல்ல. கற்பனைகளினால் எப்படி? பரிசுத்த ஆவியானவர் இங்கே சதையான இருதயத்தின் பலகையில் எழுதுகிறாருன்னு இங்கே போட்டிருக்கு. முதல் கற்பனை எங்கே வந்தது? ஆண்டவராகிய கர்த்தர் மோசேக்கு கைகளினால் எழுதின அந்த கற்களை கொடுத்தார். அந்த இதில் இல்லை, கற்பலகையில் எழுதப்பட்டது குறிக்கல, நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லலை. இங்கே உள்ளரங்கமான உள்ளத்தில் சதையான பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய மாறுதலை குறித்து பேசும்போது, அவங்களுடைய கொரிந்தியருடைய மறுமலர்ச்சியை குறித்து பேசும்போது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், இதுக்கு இது அவங்க செஞ்சாங்க. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்குள்ளாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் தன்னைத்தானே குறித்து எப்படி சொல்கிறாரு? 2 கொரிந்தியர் 3:6 அதை பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். இந்த ஆவிக்குரிய அந்த ஜீவனை மாற்றக்கூடிய அந்த ஊழியத்தில் கர்த்தர் தான் அவங்கள மாற்றினாராம். எப்படி? அது உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அதாவது இதை ஒரு குற்றம் செஞ்சு முடிச்சோடனே தண்டிக்கிற மாதிரி இல்லை. குற்றம் செய்யாதபடிக்கு நம்மளை சரியான பாதையில நடத்துவது தான் இந்த ஆவியானவருடைய பங்கு. அங்கதான் உயிர்ப்பிக்கிறது. இது அநேக நேரத்தில் நம்ம எப்படி நடந்துச்சு, இந்த தவறு எப்படி நடந்துச்சுன்னு நம்ம இது பண்ணுவோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி செத்து போன பிறகு நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிருப்போம். அப்படி அல்ல, ஆவியானவருடைய வழி நடத்துதல் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஐயோ, நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கக்கூடாது என்கின்ற உணர்வை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஸோ இந்த உண்மையை நாம் உள்ளத்திலே வாங்கி கொள்ள வேண்டும். இதை
எசேக்கியேல் 36:27 நம்ம 2 தியானத்திற்கு முன்பதாகவும் இந்த வசனத்தை நம்ம தொடர்படுத்தி பேசினோம். இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்ய பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இட்ஸ் நாட் எக்ஸ்டர்னல், இட் இஸ் இன்டர்னல். அது வெளியரங்கமாக இல்லை, உள்ளரங்கமாக உள்ளுக்குள்ளாக நமக்குள்ள இருக்கு. ஸோ இந்த உணர்வோடு கூட நம்ம செயல்படுவோம். சங்கீதக்காரன் கூட சங்கீதம் 51 சொல்லும்போது சொல்றான், நீரோ என்னை உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர். ஸோ வெளியிலேருந்து வர்றதில்லை, இது உள்ளுக்குள்ள அந்த இயல்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இயல்பு, தேவத்துவம் நமக்குள்ள இயல்பாக வர வேண்டும். அது உருவாக்கி கட்டுப்படுத்தி வர்றதில்லை, இயல்பாக அவருடைய தன்மைகள் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். அதுதான் இங்கே இந்த எசேக்கியேல் 36:27 நமக்கு சொல்லி தருகிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்களும் நானும் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்ம இயல்பானவர்களாக, நம்மளுடைய உள்ளத்துல ஜீவனை உடையவர்களாக, இந்த நாளின் வசனம் யோவான் 6:63 சொன்னதை போல ஆவி நம்மளை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறதா, இல்லை நம்ம மரித்து போய் ஒவ்வொரு காரியத்திலையும் அப்படியே இது பண்ணிட்டு நம்மளை கட்டுப்படுத்தி கட்டாயப்படுத்தி நம்மளை வருத்தி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறோமான்னு சிந்தித்து பார்ப்போம். ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிந்தால், ஆவியானவருடைய உணர்த்துதலுக்கு நாம் கீழ்ப்படிந்தால், அவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிற அந்த ஆவியானவர் நம்மை நடத்துவார், நம்மை மறுரூபப்படுத்துவார். நாம் இயல்பாக அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ முடியும். ஆகவே இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, ஆவியோ உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் வெளியில இருந்த கற்பலகையில் உள்ள வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அல்ல. புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆவியினாலே எங்கள் இருதயமாகிய சதையாகிய பலகையில எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்க்கிறவர்களாக, ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாக, உம்முடைய ஆவியின் சத்தத்திற்கு செவிசாய்த்து அவைகளை நாங்கள் கடைபிடிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும். எங்களை முற்றுமுடிய உம்முடைய கரத்திலே விட்டு தருகிறோம். எங்களை உயிர்ப்பியும். எங்களுக்குள்ளாக ஏதாகிலும் ஆண்டவரே செத்த காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவரே அந்த இடம் உயிர்ப்பிக்கப்படட்டும், உம்முடைய ஆவியினால் உயிர்ப்பிக்கப்படட்டும். உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். உமக்காய் ஜீவிக்க அருள் புரியும். பொற்காரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து விண்ணப்பத்தை இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக.